ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓணம் ஃபெஸ்டிவல் மேக்கப் லுக். ஸோ எப்படி நம்ம ஃபேஸை நல்லா க்ளோயாக வச்சுக்கலாங்கிறது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பாபி ப்ரௌன்குள்ளது. ஸோ இந்த பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படின்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே என்ன ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை பிளெண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ண வர அளவுக்கு விட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட ஸ்கின் வந்து என்ன டைப் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லாவே வந்து ப்ளஃபி ஆகிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மெபிலி ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் அண்ட் ஷேட் வந்து கோல்டன் கேரமல். ஸோ இந்த ஷேட் எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பற்றி சொன்னால் உங்களுக்கு மீடியம் டு ஹை கவரேஜ் கொடுக்கும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் இது வந்து உங்களுக்கு மேட் லுக் தான் கொடுக்கும். ஆனால் நான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி நல்ல ஒரு க்ளோயான மேக்கப் லுக் தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த மேக்கப் லுக் வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லை, கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க ஆஸ் அ கெஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப நேச்சுரலான ஒரு க்ளோயி மேக்கப் லுக் தான் இந்த லுக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது மெப்ளின் அண்ட் ஷேட் வந்து கேரமல். ஸோ இது வந்து நான் என்னோட அண்டர் ஐ கீழே அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், அப்புறம் ஃபோர்ஹெட், அப்புறம் வாய் சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஹைட் பண்ணும், டார்க் சர்க்கிள் ஹைட் பண்ணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை பியூட்டி பெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஓவராலாக பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கன்சீலரை செட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற பவுடர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபேஸ்ட். ஸோ இந்த பிராண்ட்லேருந்து இந்த செட்டிங் பவுடர் எடுத்து நான் கண்ணு கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஈவன் நம்ம கன்சீலர் எங்கே அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோ டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுகர் காஸ்மெட்டிக் உள்ளது அண்ட் ஷேட் வந்து ஊடி ஸ்கூபி. ஸோ இந்த ஷேட் எடுத்து தான் நான் என்னோடய ஐப்ரோ வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேச்சுரலான ஒரு ஐப்ரோ தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு தென் ஸ்பூலியால் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐ லுக் க்ரியேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது உடா பியூட்டியில் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை நல்லா நம்ம ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஷேட் எடுத்துகிட்டு நம்ம ஃபுல் ஐலீட் வந்து கவர் பண்ணக்கூடாது, ஹாஃப் ஐலீட் மட்டும். ஸோ நம்ம லைனர் ஏரியாலாம் இருக்குது இல்லையா, நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு கண்ணு கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிளாக் கலர் ஷேடும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அதாவது ஐலீட்டில் அப்ளை பண்ண ஷேட் அப்படியே நம்ம கண்ணு கீழே அப்ளை பண்ணணும். அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஜல் எடுத்துருக்கிறேன், சுகர் காஸ்மெட்டிக் உள்ளது. அண்ட் இது வந்து பிளாக் டு பிளாக். அண்ட் இந்த ஷேட் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம வாட்டர் லைன் ஏரியா அண்ட் கண்ணுக்கு உள்ளேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்டென்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் அண்ட் ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ப்ரௌன் ஷேட் இருக்குது இல்லையா, அதே எடுத்து நம்ம அந்த பிளாக்குக்கு மேலே நம்ம கொஞ்சம் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலான ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். நான் மஸ்காரா வந்து நான் மெப்ளின் பிராண்ட்லேருந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, லேஷஸ் மஸ்காரா பண்ணி எடுத்துக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ஸ்மோக்கி எஃபெக்டான மஸ்காராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மல் மஸ்காராவே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கான்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ண ஸ்விஸ் பியூட்டிக்குள்ள பிராண்ட்லேருந்து அந்த டார்க் ஷேட் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக கான்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து லிப் பென்சில் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ஸ்விஸ் பியூட்டி. அண்ட் இதோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா பர்கண்டி 09. ஸோ இந்த ஷேடால் ஃபஸ்ட்டு நம்ம லிப் லைனர் எல்லாமே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச், பிக்மெண்ட்டும் நல்லா பெட்டராகவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம லிப் அண்ட் சீக் நைக்காக்குள்ள லிப் மேட். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னோடய லிப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் லிப்ஸ்டிக் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளஷ்ஷையும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து லிப் அண்ட் சீக், ஸோ 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷேடு வந்து நான் யூஸ் பண்ணுறது லில்லி. அண்ட் நல்லாவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நியூட் ஷேட்னே சொல்லலாம். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் தென் ஹைலைட்டர் நான் யூஸ் பண்ணுறது மார்ஃபிக் உள்ளது. ஸோ இது வந்து லிக்விட் ஹைலைட்டர். இதை எடுத்துகிட்டு நான் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம ஹைலைட் பண்ணுற ஏரியாவில் நம்ம ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஷேடு வந்து ஃப்ளாஷ். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் ஓவராலாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து முடிக்கிறேன். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்கப் லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
மேக்கில் இருக்க ப்ரெப் ப்ரைம் எடுத்து நான் என்னோடய ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேன். எனி செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மேக்கப் ரெடி. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன் அண்ட் பொட்டும் வச்சுருக்கேன், சந்தனமும் வச்சுருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், என்னோடய மேக்கப் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு க்ளோயி மேக்கப். ஈவன் நான் வந்து லைட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இதிலே தெரியும் இந்த மேக்கப் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் அப்படிங்கிறது. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த மேக்கப் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ரீக்ரியேட் பண்ணுங்கள். இந்த லுக் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் வாழ்த்துக்கள்.